யாருமே வாங்க மாட்டேங்கிறாங்க. சேல்ஸ் தான் இதில இருக்க பெரிய பிரச்சனை அப்படிங்கிறாங்க. அத வந்து எப்படி சமாளிக்கலாம்? அதாவதுங்க விற்பனை அப்படிங்கிறது நான் முதல்லயே சொன்ன மாதிரி, முழுக்க முழுக்க ஜெயிக்கிற தொழிலும் எங்கேயுமே கிடையாது. ஒரு 100 பேர் ஒரு தொழில செய்றாங்க அப்படின்னா, இந்த தொழில செய்யற 100 பேருமே வந்து ஜெயிச்சுட்டாங்க அப்படிங்கிறது எங்கேயுமே கிடையாது. இதே இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு தொழில வந்து செய்யற 100 பேருமே தோத்துட்டாங்க அப்படிங்கிறது எங்கேயுமே கிடையவே கிடையாது. அப்ப இந்த இடத்துல என்ன முடிவு பண்ணணும் அப்படின்னா, நான் முதல்லயே சொன்ன மாரி தான். உங்களுடைய சந்தை எப்படி இருக்கு? அந்த சந்தைக்கு தகுந்த மாரி நீங்க எப்படி உற்பத்தி பண்றீங்க? அங்கத்துக்கான விலை என்ன? அப்ப இதையெல்லாம் நிர்ணயிச்சு கொண்டு போனீங்க அப்படின்னா வெற்றி விகிதாச்சாரம் நல்லா இருக்கு. இதுக்கு ஒரு சின்ன கதை சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஒரு தீவுல வந்து 2 செருப்பு கடைக்காரங்க போறாங்க. ஏதோ ஒரு கம்பெனி வச்சுக்கோங்களேன். 2 பேரும் போறாங்க. அந்த தீவுல எல்லாம் பழங்கால மக்களா இருக்கிறாங்க. ஒரு செருப்பு கடைக்காரர் ரெப்ரசன்டேட்டிவ் என்ன செய்யறாரு அப்படின்னா, அச்சச்சோ என்னடா யாருமே செருப்பு போடாம இருக்கிறாங்க. இவங்களுக்கு நான் எப்படி செருப்பு போடுறது கத்துக் கொடுத்து என் பொருளை எப்படி விற்கிறது அப்படின்னு அவங்க முதலாளிக்கு ஃபோன் பண்ணி சொல்றாங்க. முதலாளி இங்க இருக்கிறவங்க யாருமே செருப்பு போட தெரியல. இவங்களுக்கு நான் எப்படி சொல்லிக் கொடுத்து விற்பேன்னு தெரியல. இங்கெல்லாம் நம்ம செருப்பு விற்காது. நான் கிளம்பி வந்துடுறேன் அப்படின்னு கிளம்பிட்டாரு. அதே இன்னொருத்தர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, முதலாளி இங்க இருக்க யாருமே செருப்பு போடுறது இல்ல. இவங்களுக்கு செருப்புடைய மகிமையை பத்தி சொல்லி கொடுத்துருவோம். செருப்பு எது எதுக்கெல்லாம் போடுறன்றத பத்தி சொல்லி கொடுத்துட்டா எல்லாத்துக்கிட்டையும் வித்தரலாம் செருப்பை. நீங்க உடனடியா இங்க ஒரு 1000 பேர் இருக்காங்க. 1000 செருப்பு அனுப்புங்கிறாங்க. இதுல நீங்க எதுவா இருக்கீங்க அப்படிங்கிறது உங்க கையில தான் இருக்கு. என்கிட்ட இப்ப என்னுடைய பண்ணை சூழ்நிலை பாத்தீங்க அப்படின்னா, என்கிட்ட இப்ப விற்பனைக்கு முயல் இல்லைங்க. உண்மையை சொல்லணும்னா விற்பனைக்கு என்கிட்ட முயல் இல்ல. என்கிட்ட நல்லா தான் போய்கிட்டு இருக்கு. அதே இடத்துல வந்து நான் ஆரம்ப காலத்துல எங்கிட்டயுமே வந்து என்னங்க விற்க மாட்டேங்குதுங்க அப்படிங்க எப்படிங்கன்னு எடுத்துட்டு போயிட்டு இருந்தாங்க. சந்தைப்படுத்தணும். வெற்றிகரமான ஒரு விவசாயி சந்தையில வந்து எவ்வளவு நல்லா நிக்கிறாங்களோ அவங்கதான் வெற்றிகரமான விவசாயி. விற்க கத்துக்கணும். அந்த அளவுக்கு நம்ம கிட்ட ஒரு உன்னதமான ஒரு பொருள் இருக்கு அப்படிங்கும் பொழுது அந்த உன்னதமான பொருளை ஏன் நம்ம விற்க கத்துக்க கூடாது? வேர்ட் ஆஃப் மவுத் தான். ரொம்ப அருமையான ஒரு பொருள், ரொம்ப அருமையான ஒரு இறைச்சி, ஒரு உன்னதமான இறைச்சி. அதை நம்ம சாப்பிட்டு பார்த்துட்டு அடுத்தவங்களுக்கு அப்ப அருமையான இறைச்சி நீங்க சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னாவே போதுமானது. அருமையா நடந்துக்கும்.